திண்டுக்கல் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை சிலை அருகே பூங்காவிற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலை அருகே பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாநகராட்சியின் சார்பாக சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவிற்கு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையை நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி, திண்டுக்கல் மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா, ஆணையர் திண்டுக்கல் மாநகராட்சி செந்தில் முருகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வ.உ.சி. சிலைக்கு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களான ஐ.பி. செந்தில்குமார், வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், கட்சி உறுப்பினர்கள், கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் திண்டுக்கல் அனைத்து பிள்ளைமார் பெருமக்கள் பேரவையின் சார்பாக அமைச்சர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிள்ளைமார் பேரவை சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் R.S.K. ரகுராமன், தலைவர் சந்திரன், செயலாளர் சண்முகவேல், பொருளாளர் MP. ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், திண்டுக்கல் அனைத்து பிள்ளைமார் பெருமக்கள் பேரவைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்புரை ஆற்றிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறுகையில், இந்த பூங்கா அமையப்பெற்றவுடன் பூங்கா சுவர்களில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை தத்துரூபமாக ஓவியமாக வரைந்து பொதுமக்களுக்கு வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி எடுத்து கூற வேண்டும். மேலும் அவர்களுடைய நூல்களை இந்த பூங்காவில் வைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பதற்கு அளிக்க வேண்டும் என பேசினார்.